வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். மீராவின் கண்ணன் மீராவிடன் என்ன? மீராவின் கண்ணன் மீராவிடன். கண்ணனின் மீரா மீராவிடன். அந்த பாட்டில் உள்ளதான், இதே கோயிலில் உள்ள பாட்டு வரிகள் உள்ளது. இப்போ லேசாக பார்க்க. அப்போ மீராவின் கண்ணன் மீராவிடம் தான். கண்ணனோட மீரா மீராவிடம். கண்ணனோட மீரா கண்ணன் தான். இது ரெண்டு, இதை தெரிஞ்சால் போதும். இது தெரிஞ்சால் போதும். உலக போரே நிப்பாட்டிது. ஏன் இப்போ பிரச்சனை காரணம் என்ன? ஆணவம். அப்போ போட்டு பாருங்கோ. நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலும் நிற்கியோ ஒன்றும் செய்ய முடியாது. 4வது கால் பார்க்க அன்பு. ஐயோ 4வது ஒரு கால் இருக்கியா, அந்த கால் இல்லைன்னா இப்படி தான் 3 காலில் ஆடுனீங்கன்னா அந்த ஆட்டம் இப்படி தான் ஆடும். 4வது ஒரு கால் இருக்குன்னு அன்பு சொல்லி ஓயா இந்த 3 காலில் நாங்கள் போட்டு பார்த்துருவோம் ஐயா, என்னன்னு பார்த்துருவோம். அப்போ மீராவும் கண்ணனை மீராவோட சேர்க்காம தான் இந்த பதவி நடக்கும். ஏன் சத்தியத்தை சத்தியம் மாதிரி இல்லாமல் வேறு மாடலை ஆக்கி பல வேஷங்களில் சிக்கிக்கிட்டு மனித வேஷம் இல்லாமல் ஆகிப்போச்சு. மனிதனை படைத்தவன் பார்க்கான், அன்பு பார்க்க. ஏடோ வாழை தான் வந்தியா, உங்களுக்கு வாழை தான் சொன்னேன். நீங்கள் என்னடா பெரிய பெரிய பில்டிங்காக கட்டினியா, அதுக்கு ஓடி 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 கட்டினேன். கட்டிட்டு அதுக்கு தகுந்தாதில் குண்டையும் கண்டுபிடிச்சேன். இப்போ அதுலேருந்து அந்த வீடெல்லாம் அழிக்கிறதுக்கு குண்டை போடுறத வாழவே இல்லை. வாழறதுக்காக உங்களை அனுப்பியிருக்கு, பூமிக்கு வாழறது தான் அனுப்பியிருக்கு. நம்ம இன்னும் வாழ்ந்து 2 பிள்ளைகளே பெற்றுட்டு என்கிட்ட முறையாக சேருங்கோ. அதான் கணக்கு. மீராவின் கண்ணன் தெரியும்போது அந்த கணக்கு தெரிஞ்சு. மீராவின் கண்ணன் மீராவிடம் தான். அப்போ அவ்வளவும் கெட்னியும் அவளுக்கு போட்டு இடிச்சு நொறுக்கிறான். மக்களை வாழவே விட. ஏன்? மதவெறி. மதவெறி, மனிதவெறி இல்லை, அன்பு இல்லை. அன்பு இருந்துன்னா எல்லா மனிதனையும் நேசிக்கும். ஐயோ நம்ம வீட்டில் பிறந்தருக்கு பாட்டி இருக்காங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ உயரமாக போயிட்டு ஏற்றத்தாழ்வு படிச்சுட்டேன்னு ஏற்றத்தாழ்வு. கோயில் ஒரு கோயிலாக கேட்டு ஏற்றத்தாழ்வு. 100 கடவுள் இருக்குன்னு ஏற்றத்தாழ்வு இருக்குன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கியா. கேட்டான் அன்பு இல்லையா, அன்பு என்ன செய்துங்க? அன்புன்னா அன்பு தான், 1000 கிடையாது, 1 தான். அப்போ அதை பிடிக்காமல் பல கோணங்களில் நீங்கள் போய் பல இதெல்லாம் செய்ததுனால இந்த பிரச்சனைகள் கொடுக்குது. அப்போ ஆணவத்தை தூக்கி எறியாமல் இது நடக்காது. அப்போ ஆணவத்தை தூக்கி எறியணும்னா அன்பை எடுத்தால் தான் ஆணவம் போகும். அன்பை எடுக்கணும். அப்போ எல்லோரும் ஏற்றத்தாழ்வுங்கிறது மேலே படிச்சுட்டேன், இவன் படிக்காதவன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு மனிதன் நீங்கள் இழிவுபடுத்திட்டேன்னு அர்த்தம். அதுலேயே ஏற்றத்தாழ்வு. ஒரு வீட்டுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, ஆண் பெண்கிற ஏற்றத்தாழ்வு இப்படியே கொண்டு போய் உங்களை உள்ளுக்குள்ளே ஏகப்பட்டதை சேகரித்து அது கொழுந்து விட்டு எரியுது. அன்பு இல்லையான்னு ஒருத்தன் கேட்கான். அன்பு அதோட வேலை 4வது காலுக்கு வந்துருங்கப்பா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுது. இல்லை நாங்கள் 3 கால்லேயே ஆடுவோம் அப்படின்னு ஆடுங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அப்போங்க எல்லாருமே வசதி. யாரும் எந்த வகையிலும் மனித படைப்பில், இறைவன் படைப்பில் எதுவுமே குறையில்லை. அப்போ நீங்கள் வாழ்றதுக்கு இறைவனோட பொருளில் இருந்து தான் எல்லா பொருளையும் எடுத்துட்டு நான் உருவாக்குனது தான் பெருசு, இறைவன் உருவாக்குனது பெருசு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இறைவன் உருவாக்குனது பெருசுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசு தான். மற்ற ஜீவராசியெல்லாம் பெருசு, பூமி பெருசு, வானம் பெருசு, எல்லாம் அவன் படைப்பு எல்லாம் பெருசு. ஆனால் அவன் படைத்தது பெருசு இல்லைன்னு நீங்கள் படைத்தது உருவாக்குனது தான் பெருசுன்னு ஒன்று நீங்களே ஆணவத்தை தூக்கி தலையில் போட்டு நாங்கள் படிச்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம். நீங்கள் உங்கள் படிப்பை பாருங்கள் எப்படி இருக்கு. என்ன சொல்லும்? அப்போ அன்போடு படிங்க. அன்பு படிச்சிருந்தால் எல்லா வீடு நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் வரும். ஏற்றத்தாழ்வு இருக்காது. ஏற்றத்தாழ்வு இல்லைனாலே நான் வாழணும் அப்படின்னா நீயும் வாழணும்னு நினைக்கணும். நான் மட்டும் வாழணும், நீ வாழக்கூடாது. இந்த அன்றைக்கி அமெரிக்க அதிபர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. ஈரான்லேருந்து
அங்கே புது தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்ட்ட கேட்காம நீ தலைவரை எப்படியா தேர்ந்தெடுக்கலாம், அது செல்லாதுன்னு சொல்லுவார். உலகம் முழுவதும் வேடிக்கை பார்க்க, இதை தான் நான் சொல்ல வரேன். உலகம் முழுவதும் படிச்சுட்டு என்ன செய்ய, யாராவது தீர்க்க முடியுதா, ஏதாவது செய்ய முடியுதா? அப்போ என்ன காரணம்? ஏதோ ஒரு குறை. அப்போ அந்த குறையை லேசாக திருத்தியாச்சுன்னா உடனே போகிற நிப்பாட்டலாம். மனிதாபிமானம் வேணும். மனிதாபிமானம் பேசுதியா? மனிதாபிமானம் இல்லை. மனிதானமே இல்லை. மனிதாபிமானம் பேசுதீங்க, சொல்லுதீங்க, செய்தீங்க. எங்கே இருக்குது? யார்கிட்ட இருக்குது? சும்மா நாத்துக்கு களவாண்டு போய் சொல்லி திருடிட்டு கொண்டு சாப்பாடு போட்டேன்னு போட்டு என்கிட்ட இருக்குன்னு காமிக்க. யார் பொருளை கொண்டு கொடுத்தியோ அவன் பொருளை தான் நீங்கள் கொண்டு குடிக்கிய. அந்த மனிதனுக்கு அவன் இறைவன் போட்ட உணவு, அதை நீ கொடுக்க யார்? உன்ட்ட நிறைய சேர்த்துட்டு, அதனால தானே. அதே மாதிரி அங்கே நிறைய சேர்ந்துட்டு அடித்து தாக்குவாங்க. அதனால் நிறைய சேர்த்துறாதே. அன்பை பாருங்கள், அன்புக்குள்ளே வந்துக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. எல்லா மக்களும் வாழட்டும்னு நினைங்க. ஏற்றத்தோடு அவன் செஞ்ச முகம் எனக்கு கொடுத்ததை நீ அசிங்கம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ உன் படிப்பு குற்றம் தானே. எப்படி ஏற்றத்தில் என்ன பதவியில் நீ உயர்ந்துட்ட? உன்னை இழந்து தானே வாடிக்கிட்டு அலைதியா? இதை விட என்ன சொல்லணும்? யாராவது நிம்மதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? பாதை ஏதோ தப்பாக இருக்குது. அப்போ அந்த பாதை தப்பாக இருக்குன்னா என்ன செய்யணும்? திருத்த பார்க்கணும். காலங்காலமாக அவர் வந்தார், இவர் போனார், இந்த புக்கு சரி, அந்த புக்கு சரி, எந்த புக்கும் சரி. நீ வாழலனாலே அந்த எந்த புக்குமே சரியில்லைன்னு தானே அர்த்தம். நீ வாழ்ந்தால் தான் அந்த புக்கு சரின்னு அர்த்தம். உனக்கு எல்லா உரிமையும் அந்த புக்கு கொடுத்துருக்குன்னா தான் சரி. ஏற்றத்தாழ்வு மட்டும் பார்க்காத அப்படின்னு பார்ப்போம். எல்லா உலகம் முழுவதும் எல்லா மனிதனையும் பூமிக்குள்ளே போட்டிருக்கான், எல்லா ஜீவராசியும் போட்டிருக்கான். எல்லா மனிதனும் வாழணும், அவனுக்கு தான் சிறப்பு கொடுத்துருக்கான். பேச முடியும், சிந்திக்க முடியும், ராக்கெட்டை கண்டுபிடிக்கும், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும், செல்லை கண்டுபிடிக்க முடியும், நெட்டுங்களாம் அதுங்களாம் இதுங்களாம் எல்லாரும் நீ விளையாடுறதுக்கு தானே தவிர இப்போ எதை வச்சு நீ விளையாட மாட்டேங்க. ஆமாம், எதை வச்சுமே நீ விளையாடலை. விளையாடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ எதை வச்சு விளையாட? ஓன் கூட விளையாட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓன் கூட விளையாடணும். அதுக்கு விளையாடணும்னா நீ அன்பு எடுக்கணும். அன்பு எடுத்துட்டா பாக்கி எல்லாமே அடி ஆகிடும். அப்போ அன்பு மலர்ந்து நிற்கி. அவங்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு அது 4வது நாளில் அது பேசாமல் நிற்கி. இது 3 கால், நான் 4 கால் கொடுத்தேன், அது 3 கால் சொல்லிவிட்டு கண்ட குப்பையிலெல்லாம் தலையில் போட்டுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? நீ வாழ்ந்துட்டு தான் வாழ்ந்துன்னு சொல்லுவேன். ஆனால் நீ வாழவே மாட்டேக்க. இல்லைலாம் கண்டுபிடிச்சி போட்டு வான் தலையிலே போட்டு பில்டிங்கெல்லாம் கோடான கோடி போட்டு கட்டினேன். அதையே போட்டு தாக்கி ஒரு நாட்டையே வம்பாக்கி நாசமாக்கிட்டு அழிங்க. நாடகம் வேடிக்கையாக இருக்கா? எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் விளக்க மாட்டேன். வேடிக்கையாக காமெடிக்கு இப்படி பண்ணுதீங்களா? ஐயோ, எங்கே எடுத்தாலும் அப்படி. வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ளேயும் இந்த போர் மாதிரியே வீட்டுக்குள்ளேயே அதே காமெடி தான் வரும். நான் ஒரு தலைவரை கும்பிடுவேன், நீ ஒரு தலைவரை கும்பிடு. நான் ஒரு சாமியை கும்பிடுவேன், நீ ஒரு சாமியை கும்பிடு. ஒரே சாமி தான், அன்புகிற சாமி தான். அந்த அன்புகிற சாமியை நேசிச்சுட்டேன்னா எல்லாமே சரியாயிடும். அதனால் அவங்க கொஞ்சம் தொடச்சி தூக்குவாங்க. தொடச்சி தூத்துட்டு அவங்களே தூத்துட்டு அவங்க கையிலே எல்லா சாவி, பொறுப்பு, வாரியல், கம்பு எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்ககிட்ட கொடுத்துருக்கு. அவங்க தான் தொடச்சி தூக்கணும். அவங்க தான் தொடச்சி தூத்தா தான் அது சரியாகும். அப்போ அவங்க தொடச்சி தூக்க அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது தெரிஞ்சவன்ட்ட போய் எப்படி தூத்தான் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா கடையை உருவாக்கி நல்லா வச்சு சால்னாலாம் புரோட்டா போட்டு அடித்து சாப்பிட்லாம். ஐயோ, சால்னாலும் சொன்னாலும் இவங்களுக்கு தப்பாக இருக்குமே. சரி, இட்லி சாம்பார் வச்சு நம்ம ஜம்முன்னு 4 காய்கறி போட்டு எனக்கு எதை சாப்பிடுது எனக்கு அவன் உடம்பு சொல்லியிருக்கேன். என் வயிறு என்ன சாப்பிடணும், எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் செஞ்ச வித்தைகள் உள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பொய் பேசிய ஏது ஆன்மீகமாக பொய். தன்னை தெரியாமலே சமாதி ஆகிட்டாருன்னா, தன்னை தெரியாமலே வாழ்வான். தன்னை தெரிஞ்சோம்னா அவன் வாழ்வான். வாழா வெட்டியெல்லாம் இருந்துட்டு சமாதி ஆகிட்டார் பாருங்கோ. பிறகு போர் நடக்காமல் என்ன செய்யும்? போர் நடக்காமல் என்னையா செய்யும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன அழுதுகிட்டு அலையுத? இல்லைன்னு நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லு. ஞானம் உலகத்தை பார்க்கும். சும்மா குட்டை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. ஞானம் ஒட்டுமொத்த உலகத்தை பார்க்கும். நீ சும்மா குட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர் செத்துட்டார், இவர் இருந்துட்டார், இவர் அதை உறிஞ்சிட்டார், இதை உறிஞ்சிட்டார், என்னத்தை உறிஞ்சிட்டாரு? வாழணும், வாழ்வான். இன்னைக்கு நாள் விசேஷம் சொல்லி தருவான். அது பேர் ஞானம்.
இந்த நிமிஷம் நீ வாழுன்னு சொல்லி தருவான், அதுக்கு பேர் ஞானம். இன்றைக்கி வாழ்ந்தனா நீ நாளைக்கு வாழ போகிறேன்னு கணக்கு இருக்குன்னு சொல்லி தருவான், அதுக்கு பேர் ஞானம். நேற்றுக்குள்ளே தூர போட்டு குப்பை அது செத்து போச்சு அதை வச்சுக்கிட்டு அலையாத அப்படின்னு சொல்லி தந்தால் அதுக்கு பேர் ஞானம். கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தந்தால் அதுக்கு பேர் ஞானம். இருக்கட்டும், மீராவையும் கண்ணனையும் மீராவண்டியே ஒப்படைச்சிருக்கு. ஒப்படைச்சுன்னா வேலை முடிஞ்சிட்டு என்று மன்மதன் ஞானி ஓடினான்.